ஹாய் ஹலோ வணக்கம் விமன்ஸ் வைப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ரம்யா அண்ட் பாரதி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் கோபி பராத்தா, அதாவது காலிஃப்ளவர் பராத்தா தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. இந்த கோபி பராத்தா செய்கிறதுக்கு நம்ம காலிஃப்ளவரை சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் ஹாட் வாட்டரில் போட்டு விட்டுருங்க. அதுக்கு மேலே இது ஓவர் குக் பண்ணாதீங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த காலிஃப்ளவரை நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு பேனில் நம்ம ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு நம்ம ஒரு 2 ஆனியன் இதில் ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் தனியா பவுடர், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு சால்ட்டு, லாஸ்ட்டாக நம்ம வந்து கிரேட் பண்ண காலிஃப்ளவரை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 5 மினிட்ஸ் ஒரு மூடி போட்டு விட்டுருங்க. நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இதில் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் ஆஸ் யூஷுவல் சப்பாத்தி செய்கிற மாதிரியே நீங்கள் சப்பாத்தி மாவை பிசைஞ்சு வச்சுக்கோங்க. சப்பாத்தி மாவுக்கு ஏற்ற மாதிரியே இந்த காலிஃப்ளவரை நம்ம ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவை ஓரளவுக்கு திரட்டினதுக்கப்புறமா இந்த காலிஃப்ளவரை உள்ளே வச்சு நம்ம ஸ்டஃப் பண்ணிடலாம். இந்த எக்ஸஸாக வர மாவை நம்ம எடுத்துடலாம். அப்போ தான் சப்பாத்தி உங்களுக்கு ஈவனாக கிடைக்கும். அதுக்கப்புறமா இந்த சப்பாத்தியை நம்ம திரட்டிக்கலாம். ரொம்ப அழுத்தமான ஒரு ப்ரெஸ் கொடுக்காம லைட்டாக வச்சு திரட்டிக்கலாம். இப்போ நம்ம இந்த பேனில் வச்சு இந்த பராத்தாவை ஹீட் பண்ண போகிறோம். செய்யும்போது உங்கள் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் கருகாமல் வரும். இதுக்கு நம்ம நெய் இல்லைனா எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க, காலிஃப்ளவர் பராத்தா ரெடி. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ், பாய்.